எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்க வந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பூமிக்குள்ள ஒன்றும் கிடைக்காது, பரலோகத்தில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் அப்படியாக சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, இம்மையில் அதிகமானவைகளையும் மறுமையில் நித்திய ஜீவனும் அடையாமல் போவது இல்லை என்பதை உங்களுக்கு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் தன்னுடைய கிரியைகளின்படி அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே ஆமென் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், ஆமென், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். இது அநேக முறை நம்ம தவறாக நம்ம புரிந்து கொள்வோம். இது பலன் என்று சொன்னால் பேலன்ஸ், ஸ்ட்ரென்த் என்று நினைப்போம். இது ஸ்ட்ரென்த்தை குறித்து சொல்லப்படவில்லை. ஆமென். இது ரிவார்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு நம்முடைய கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? நமக்கு பலன் கொடுப்பார், நமக்கு ரிவார்டு கொடுப்பார். ஆமென். நமக்கு எவ்வளவு ரிவார்டு கிடைக்க போகுது ஆமென் என்று சொல்லி தான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடன் பேசுங்க என்று சொல்லி ஒரு ஜெப சிந்தையோடு நம்ம இருக்க வேண்டும். உங்களை அழைக்கிறது, திங்கட்கிழமை வாங்க, வேலைக்கிழமை வாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க. ஆமென். ஆண்டவரோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் அது வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. நம்ம எப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்டாடு கூட நம்ம வாங்குறோமோ, அதே போலதான் ஆண்டவரை தேடும் போது ஆமென், திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இரவு ஜெபங்களிலே ஆண்டவரோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரம் வீணாய் போவதில்லை. அதற்கு தக்க பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆமென் என்ன கிடைக்க ஆண்டவரே? எல்லாவற்றையும் விட்டு உம்மை தேடினோமே. ஆமென். நிறைய பேரு கூட நம்மளை நிந்திச்சிருப்பாங்க. அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்துட்டான், கையை தட்டி பாடுகிற கூட்டத்தில் சேர்ந்துட்டான், ஆமென், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறது, ஆமென், நீங்க வந்தது சாதாரணமான ஒரு இடத்துல அல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். இந்தியா ஒரு துயர செய்தியில ஆமென், இந்தியா முழுவதும் ஒரு துயரத்திலே காணப்படுகிறோம். ஆமென். நாமும் அந்த துயரத்திலே பங்கு பெறுகிறோம். ஒரே குடும்பத்தை சார்ந்த ஆமென் 3 பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் ஆமென் கடைசி செல்ஃபியோடு இந்த பூமியை விட்டு விடை வாங்கி போயிருக்கும் போது உண்மையிலே மனசு உடைகிறது, உள்ளம் உடைகிறது, ஆமென், மனசு அழுகிறது. அவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். அவர்களை காட்டிலும் நம்ம மேன்மையானவர்கள் அல்ல. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அல்லேலூயா. எத்தனையோ முறை ஏர் இந்தியாவில் நம்ம பயணம் பண்ணி இருக்கிறோம், எத்தனையோ முறை ஆமென் விமான யாத்திரையில பிரயாணம் பண்ணி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கப்பல்ல இருந்த 276 பேர்ல ஆமென் கூட இருந்த ஒரு பவுல் மூலமாக 276 பேர் காக்கப்பட்டது போல ஆமென் நம்ம மூலம் அநேகர் காக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மூலமா என்னுடைய குடும்பம், என் மூலமா என்னுடைய சபை, என் மூலமா ஆமென் என்னுடைய பட்டணம், என் மூலமா என்னுடைய கிராமம், என் மூலமாய் நான் போகிற யாத்திரையில கூட வருகிறவர்கள் என் மூலமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழுவதாக. ஆமென். கர்த்தருடைய தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழுவதாக. இங்கே நம்ம வருகிற நோக்கம் வேற ஒன்றுமில்லை, ஆண்டவரை மாத்திரம் தேடி வரணும். ஆமென். தேடி வருகிறவர்களுக்கு என்ன பிரதிபலன்? சின்ன வயசுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், ஆமென், பரலோகத்தில் போகும்போது நமக்கு நிறைய கிரீடம் கிடைக்கும், நிறைய கிரீடம் கிடைக்கும் தலையில. ஆமென். நம்ம தலையில பார்த்தா பேன் தான் கிடைக்கும், சில தலையில டேண்ட்ரஃப் தான் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், உனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. யாருக்கு என்னென்ன பலன் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். வாசிப்போம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆமென். முதலாவதாக நமக்கு கிடைக்கிற கிரீடம் எதுவென்று சொன்னால் அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடம். ஆமென். பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெருக ஓடுகிறவர்களே இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேல இவருக்கு ஆர்வம். இவர் சொல்லும்போது இவர் என்ன சொல்ல, ஓட்ட பந்தயத்தை சொல்லியிருப்பார், சிலம்பம் பண்ணுதலை சொல்லியிருப்பார், மல்யுத்தத்தை சொல்லியிருப்பார். நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தில் இருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன் என்று சொன்னால், கிரிக்கெட்டை பற்றி சொல்லியிருப்பேன், பவுலிங்கை பற்றி சொல்லியிருப்பேன், பேட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பேன், ஃபீல்டிங்கை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் இவருக்கு பிடித்தது எது? ஓட்ட பந்தயம். இவருக்கு பிடித்தது மல்யுத்தம், இவருக்கு பண்ணுகிறது சிலம்பம். அதனால நிறைய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். பாருங்கள், ஓட்ட பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்ம எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். சிலர் காலையில் 4 மணிக்கு எழும்பி ஓடுறோம் நைட்டு 10 மணி வரைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயத்தை போல, விசுவாசம் என்பது ஒரு ஓட்ட பந்தயத்தை போல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது குடும்பத்தை நடத்தணும், எப்படியாவது வீட்டை கட்டணும், எப்படியாவது தங்கைகளுடைய திருமணத்தை நடத்தணும், எப்படியாவது எனக்கு ஒரு திருமணம் செய்யணும், எப்படியாவது என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் எப்படி ஓடுவார்கள்? எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவார். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எனக்கு 100 மீட்டர்ஸ் நல்லா ஓடுவேன், 100 மீட்டர் அது வரைக்கும் தான் எனர்ஜி. 100 மீட்டர் நல்லா ஓடுவேன். சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட்டுக்கு போனேன். சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட்டுக்கு போனால் 7 நிமிடத்தில் 1.5 கிலோமீட்டர், 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். நல்லா ஓடுற பசங்க எல்லாம் 4 நிமிஷத்தில் ஓடி முடித்தாங்க. நான் ஒரு 6 நிமிஷம் நாக்கெல்லாம் வெளியே வந்து எப்படியோ ஓடி பிடிச்சாச்சு. திரும்பி பார்க்குறேன், என் கூட வந்தவன் இன்னும் வந்து சேரலை. அப்போதான் நினைச்சேன், அப்பா ஒருத்தனாவது இருக்கானே. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எல்லாரும் ஓடுவார்கள், ஆனா ஒருவனே பந்தயத்திலே வெற்றி பெறுவான். அப்படி ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமா இருப்பார்கள். ஏன்னா அழிவில்லாத கிரீடத்தை, அழிகிற கிரீடத்தை அவங்க பெறுகிறதுக்காக ஓடுகிறார்கள். ஆனா அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நமக்கு ஆண்டவர் தருகிற கிரீடம் என்னவென்று சொன்னால் அழிவில்லாத கிரீடம். இந்த அழிவில்லாத கிரீடம் யாருக்கு என்று சொன்னால் இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு. இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சைனா நம்ம நினைக்கிறது ஏதோ ஒரு லஸ்ட் மாத்திரம், ஒரு லஸ்ட் அகேன்ஸ்ட் விமன், இல்லை பெண்களை குறித்து ஆண்களை குறித்து ஒரு பார்வை என்று நீங்கள் நினைக்கலாம். அது மாத்திரம் அல்ல இச்சை, அது மாத்திரம் அல்ல. பாருங்க, யாக்கோபு வீட்டிலே கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஆனா ஏசா வரான், அந்த கூழை பார்த்த உடனே களைப்பா இருந்த உடனே கேட்கிறான், எனக்கு அந்த சிவந்த கூழை கொஞ்சம் எனக்கு குடிக்க கொடு. உடனே தந்திரவாதி ஏத்தனாகிய யாக்கோபு கேட்கிறான், என்ன சொல்றான்? நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு கூழ கொடுக்கிறேன். அப்ப ஏசாவுக்கு எது இச்சை? ஆகாரத்தின் மேல ஏசாவுக்கு இச்சை. ஏசா ஆகாரத்தை இச்சிக்கிறான். நான் கேட்கிறான், கூழ எனக்கு
கொடு. உடனே இவன் கூழ கொடுக்கிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது பயற்றங்கூழு. என்னது? பயறு கஞ்சி பிரதர். ஒரு பயறு கஞ்சிக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய யாதொன்றையும் இச்சையா இருப்பாயாக. பிறருடைய யாதென்று வீட்டையாவது கணவனையாவது மனைவியாவது பொருளையாவது காரையாவது யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தது போல நீங்கள் இச்சிக்கப்படாமல் இருப்பாயாக. அவர்கள் என்ன இச்சித்தார்கள்? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் என்ன இச்சித்தார்கள் தெரியுமா? இறைச்சியை கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. இங்க நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட இறைச்சியை கேட்டாங்க. நாங்க எகிப்துல இருக்கும்போது எங்களுக்கு எகிப்துல என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? என்னெல்லாம் இருந்துச்சு? வெள்ளரிக்காய், கீரைகள், கொம்பட்டிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு. நல்ல வாயில நல்ல மணக்கும். எங்களுக்கு எகிப்துல இருக்கும் என்ன கிடைச்சு? வெள்ளரிக்காய், கீரை, பூண்டு, வெங்காயம், கொம்மட்டிக்காய். எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இறைச்சி வேணும் ஆண்டவரே, இறைச்சி வேணும். இந்த ஜனங்கள் இச்சிக்கிறாங்க. எதற்காக? ஆகாரத்துக்காக, இறைச்சிக்காக இச்சிக்கிறாங்க. மோசைக்கு ஒரே வருத்தம். ஆண்டவருடைய பாதத்தில் போய் மோசே விழுகிறார். மோசே இடத்துல வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா பிரச்சனை? இல்ல, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் இறைச்சியை கேட்கிறாங்க. எங்களிடத்துல இருக்கிற ஆடு மாடு எல்லாவற்றையும் மட்டன் பீஃப் போட்டாலும் இவர்களுக்கு பத்தாது. சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்தாலும் பத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, இது உன் வேலை இல்லை, இது ஏன் வேலை, நீ என்னிடத்துல விட்டு விடு. ஆமீன். அடுத்து என்னாகமம் 11 சொல்லப்படு, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரும் காற்று காடைகளை அடித்து கொண்டு ஆமீன் அந்த இறைச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். 2 முழம் வரைக்கும் என் பிள்ளை சிட்டு வரைக்கும் போய் நல்ல இறைச்சி எடுத்துட்டு வரலாம். 2 முழம் வரைக்கும் தான். 2 முழம் வரைக்கும் இறைச்சி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்கள் பல்லில் இருக்கிற இறைச்சி எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்பாக ஆண்டவர் கொடும் வாதையினால் அவர்களை வாதித்தார். ஏன் தெரியுமா? ஈச்சித்ததனால. இன்றைக்கு அழிவில்லாத கிரீடம் யாருக்கு என்று சொன்னால் இச்சிக்காதவர்களுக்கு. ஆமென். இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு. ஆமென். இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இது நம்மளால முடியாது. இது ஆவிக்குரிய ஒரு கனி. இது ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த இச்சை அடக்கம் இல்லாததனால தான் இன்னைக்கு என்னது ஹோமோசெக்சுவல், இன்னைக்கு லெஸ்பியன், நிறைய ஹாஸ்டல்ல இன்னைக்கு ஏன் லெஸ்பியன் அதிகமாக இருக்கிறது? ஏன்னா இச்சை அடக்கம் இல்லை. ஆனால் அன்பு சகோதரனே சகோதரியை நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருந்தால் ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் அழிவில்லாத கிரீடம். ஆமென். பிலிப்பியர் 3:12-14 சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லெக்கை நோக்கி ஓடுகிறேன். நம்முடைய லெக்கு ஆமென் ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போஷிப்பார். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help come from God. எனக்கு ஒத்தாசை ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக எனக்கு தருவார். ஆனா என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அவன் இச்சித்ததினாலே அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். அவன் இழந்து போனான். நம்ம எல்லாம் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறோம். அழிவுகிற கிரீடத்தை பெறுகிறவனே இச்சை அடக்கமா இருக்கிறான் என்று சொன்னால், அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாமும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த அழிவில்லாத கிரீடம் வேணும்? அல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிரீடம் அழிவில்லாத கிரீடம். ஆமென். அவர் முள்முடி சூட்டினது எதற்காக? என்னை உங்களையும் கிரீடம் வைத்து அலங்கரிப்பதற்காக.
அல்லேலூயா. அழிவில்லாத கிரீடம். ஒன்னே ஒன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவரிடத்துல போகும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், ஆண்டவரே இதை சொல்லுவார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரியே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவளா இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன். முதலாவது கிரீடம் அழிவில்லாத கிரீடம். இந்த கிரீடம் அழியவே அழியாது. ஆமென். இந்த பூமியில நம்ம வாழுகிற எதுவுமே நம்ம எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. ஆனால் அழியாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். இரண்டாவதாக பிலிப்பியர் 4:1. பிலிப்பியர் 4:1, 1 தெசலோனிக்கர் 2:19-20. ஆதலால் ஒன்று தெசலோனிக்கர் 2:19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற கிரீடம் எது தெரியுமா? மகிழ்ச்சியின் கிரீடம் நீர்தானையா. ஆமென். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். லாஸ்ட்ல கொஸ்டின் கேட்பேன், சரியா? கவனமா இருக்கணும். கடைசியில கேள்வி கேட்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் இந்த மகிழ்ச்சியின் கிரீடம்? நீங்களே அந்த மகிழ்ச்சியின் கிரீடம். இன்னைக்கு மகிழ்ச்சி யார்கிட்ட இல்ல? விசுவாசிகள்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லா செல்வமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி மகிழ்ச்சியின் கிரீடமா இருக்கிறது? ஆமென். பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எப்படி? கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஆமென். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆலயத்தில் வச்சு எழுதல, சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். ஆமென். பாடுகளிலும் உபத்திரவத்திலும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் ஆமென் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும். சாத்தானுக்கு நம்ம துக்கமுகமா இருப்பது அவனுக்கு விருப்பம். ஆனா பாடுகள் மத்தியிலே சொல்லணும், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா, நம்ம கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆமென் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிறைச்சாலையில் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், rejoice, rejoice and be glad in it. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து. ஆமென். This is the day that the Lord has made. We will rejoice, we will rejoice in it. Rejoice ன்னு சொன்னாலே அப்படி பல்லு தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியின் கிரீடம் நீதான். எப்ப எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் தெரியுமா? பாடுகளிலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமென். ஆபகூக்கிலே நம்ம பார்க்கிறோம், அத்திமரம் துளிர் விட்டாலும்
துளிர் விடாமல் போனாலும், ஆபகுக்கு 3:17-18 பார்க்கிறோம். ஆமென். அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆமென், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. மரித்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை ஆமென் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய ஆமென் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. பஞ்சத்திலே ஆபகுக்கு சொல்றாரு, ஆமென், தானியம் இல்லாட்டாலும், வேலை இல்லாட்டாலும், கான்ட்ராக்டர் காசு கொடுக்காட்டாலும், ஆமென், மாடு கிடையில் மாடுகள் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் ஆமென் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். ஆமென். என்னுடைய பலன் என்ன தெரியுமா? ஆமென், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக. அல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா. ஆமென். பாருங்க, முதலாவதாக பஞ்சத்தில் மகிழ்ச்சியாக ஆபகுக். யாக்கோபு ஆமென் 1:2 யாக்கோபு 1:2 வாசிக்குப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த என்ன பிரதர் சிஸ்டர் இப்படி எழுதி வச்சிருக்கு? நீங்கள் சோதனைக்கு உட்படும் போது நீங்க என்ன செய்யணும்? அது விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் மிகுந்த சந்தோஷம். யாராச்சும் பண்ணுவோமா? ஆனா ஐ ஹேவ் எ குட் நியூஸ் ஃபார் யூ. ஐ மீன், தீச்சூளையிலே 4வது நபராக இறங்கி வந்த தெய்வன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சிங்க கெபியில இறங்கி வந்த ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை ஆமென் முன்பாக கொண்டு போய் நிறுத்தி, 1 மைலுக்கு முன்பாகவே செங்கடலை 2ஆக ஆண்டவர் திருப்பல்ல, அவர்களை செங்கடலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்து தள்ளினார். அல்லேலூயா. ஆமென். பாடுகள் கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் அவற்றில் இருந்து ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஆதலால் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை அது வந்து ஃபெய்த்தோட டெஸ்ட். ஐ மீன், உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை, ஒரு டெம்டேஷன், ஒரு டெஸ்ட், ஐ மீன், எதற்காக என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் அதை எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை கடினமான பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். கஷ்டமான ஒரு பாதை, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு பாதையில நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஆமென் பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. அது ஒரு விசுவாச பரீட்சை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன்மேல. அப்படி என்று சொன்னால் தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென். தீ போன்ற அனுபவங்கள் அநேகம் வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருப்பேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஆறுகள் உன் மேல் புரளுவது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் ஆமென் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். பஞ்சத்திலே, உபத்திரவத்திலே, ஆமென், சோதனையிலே, கஷ்டத்திலே, நோயிலே, எல்லாவற்றிலேயும் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களா இருந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் பாடி தேவனை துதிக்க தொடங்கினார்கள். கட்டப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிங்க. சங்கிலிகளை ஆண்டவர் தரிப்பட்டு போக பண்ணுவார். சிறைச்சாலை கதவுகளை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கும் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா.
இரண்டாவது கிரீடம் என்னது? மகிழ்ச்சியின் கிரீடம், சந்தோஷமான கிரீடம். ஆமென், ஆமென். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால், வசனம் நல்லா தெரியும், ஆனா போன் பண்ணி ரொம்ப புலம்புறது, ஐயோ ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஆமென். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலை கொடுப்பார் என்று சொன்னால், நாம கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பதிலை நிச்சயம் தருவார். ஆமென். இரண்டாவது என்னது? மகிழ்ச்சியின் கிரீடம். மூன்றாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இதை எங்க நம்ம பார்க்க முடியும்? அப்படியா சிஸ்டர், பயங்கர வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்க முடியுமா? இதெல்லாம் கல்லறையில பார்க்க முடியும். சூசைட் பண்ணவன் கல்லறையில, குடிச்சு செத்தவன் கல்லறையில, பொண்டாட்டி அடிச்சு கல்லறையில. ஆமென். அவனுடைய பேர் கிறிஸ்தவன், ஆனா கல்லறையில் என்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. கல்லறையில தான் இருக்குமே தவிர அந்த நீதியின் கிரீடம் அவனுக்கு கிடைக்காது. ஆமென். நல்ல போராட்டம் போராடணும். ஆமென். ஆண்டவர் நீதி உள்ளவர். இந்த இடத்துல நிற்கிறோம் என்று சொன்னால் இது எங்களுடைய நீதி அல்ல, இது தேவனுடைய நீதி. நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி எனக்குள்ளே வந்தது. ஆமென். நீதி, அவருடைய நீதி எனக்குள்ளே வந்ததுனால தான் நான் நீதிமான். நான் நல்லவனானதுனால நீதிமான் கிடையாது. ஆமென். நீங்க ரொம்ப நல்ல புண்ணியம் செஞ்சதுனால நீதிமான் கிடையாது. ஆமென். அவருடைய நீதி நமக்குள்ளே வந்ததுனால தான் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். கிருபையினாலே நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான். நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நல்ல போராட்டத்தை போராடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு வேணும். ஆமென். ஆண்டவரை எப்பொழுதும் தேடணும், ஆண்டவரை வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், கடமைகளை காணிக்கைகளை செலுத்தணும், ஊழியத்தை செலுத்தணும், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். அப்படி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் தான் நீதியின் கிரீடம். அல்லேலூயா. நீதியின் கிரீடம் வேணுமா? நல்ல போராட்டத்தை போராடணும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நமக்கு அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் ஓடுவான் வல்லவன்றே. ஆமென். நல்ல ஒரு அழகான மலையாள பாடல். ஆமென். இப்போ எப்படி போராடணும்? நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலைகளையும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நாளைக்காக ஒரு விசுவாசி கவலைப்படுறானா அவன் விசுவாசி கிடையாது. நாளை தினம் அதற்காக கவலைப்படணும். கவலைப்படுகிறதுனாலே எவன் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. தெரியுது, ஆனா எனக்கு கவலை. நாளைய தினத்தை குறித்து கவலையாயிருக்கு பிரதர், பாஸ்டர். நாளைய தினத்தை குறித்து கவலையாயிருக்கு. நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படும். ஹல்லேலூயா. 3200 பாஸ்டர்ஸ் கோவிட்ல மரித்திருக்காங்க. ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார்னா இன்னும் போராடணும். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தா கூட அதன் பலனை அடையாமல் போவது இல்ல. நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்தால், ஆமென், ஏதாவது விலைக்கரையம் செலுத்தி இருந்தால் அதனுடைய பலன் இல்லாமல் போவது இல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். நீதியின் கிரீடம் அவருடைய நீதி பிரதர். அவரை தேடணும், இன்னும் தேடணும். ஆமென். இன்னும் ஜெபிக்கணும். போதாது, ஜெபம் போதாது, உபவாசம் போதாது, ஆண்டவரை ஆராதிக்கிறது போதாது. ஆமென். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆமென் எல்லாவற்றையும் செய்யணும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை
ஆமேன். ஆண்டவருக்கு என்ன கனப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு போய் பொன்னாடை போத்த முடியுமா? ஆண்டவருக்கு பொன்னாடை போத்த முடியுமா? கனப்படுத்த அப்படித்தானே, வந்து பொக்கே கொடுத்து பொன்னாடை போத்தி ஆமேன் இவரை பத்தி இவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்றதானே. ஆமேன். ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போகும்போது நீ ஆண்டவரை கனப்படுத்துகிறாய். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்கிற ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ஆண்டவருக்காக ஏதோ ஒரு ஊழியம் செய்யும் போது ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான் நீதியின் கிரீடம். ஆண்டவருடைய உறவு எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். முதலாவது அழிவில்லாத கிரீடம், இரண்டாவது மகிழ்ச்சியின் கிரீடம், மூன்றாவது நீதியின் கிரீடம். நான்காவது வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். ஆமென். அப்படி செய்தால், எப்படி செய்தால், எப்படி செய்தால்? 2-3 வாசிங்க. தேவனுடைய மந்தைகளை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி சொல்ல வாடாத கிரீடத்தை. அல்லேலூயா. இது யாருக்கு தெரியுமா? இது யாருக்கு? ஆமென். ஊழியம் செய்கிறவர்களுக்கு. ஆமென். இது யாருக்கு? ஊழியம் செய்ய உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதா வாடாத கிரீடம். ஹல்லேலூயா. அந்த கிரீடம் வாடாது. ஆமென். எதற்கு எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? ஆடுகளை எப்படி மேய்க்கணும்? 2ஆம் வசனத்தை போடுங்க பிரதர். 2ஆம் வசனம். ஆமென். உங்களிடத்தில் தேவனுடைய மந்தைகளை நீங்கள் மேய்த்து. சிலர் இடத்துல நம்ம சொல்லும் போது சில காரியம் கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை அது. உங்களை மேய்க்கிறதா எங்கள் வேலை. அல்லேலூயா. உங்களை மேய்க்கிறது. சிஸ்டர், பிரதர், இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, லாட்டரி எழுதாதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க, தேவனை விட்டு விலகி போடாதீங்க. உங்களை மேய்க்கிறதா என்னுடைய வேலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம். நான் தாழ்மையா சொல்வேன், தம்பி ஜெஃப்ரின் இவருடைய வேலை நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு, ஒரு பெரிய கம்பெனி. ஆனா இந்த ஸ்பான்சர் என்னுடைய கேர் ஆஃப் வீசா, இந்த ஸ்பான்சர் ஓகே பண்ண மாட்டாரு. 2 வாரம் நான் தூங்கல. 2 வாரம் தூங்காத இரவு. எப்படியாவது இந்த ஸ்பான்சரை வைத்து அது ஓகே பண்ண வைக்கணும். ஆனால் ஓகே பண்ணின பின்பதான் எனக்கு நிம்மதி. உண்மையில சொல்றேன். ஏன் தெரியுமா? அது என்னுடைய ஆடு. அல்லேலூயா. அது என்னுடைய ஆடு. ஆமென். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்தா நீங்க யாரு? நீங்க எல்லாரும் கண்காணியானவனாகிய என்னுடைய கண்காணிப்பில் இருக்கணும். சில வேலை கஷ்டமா இருக்கும், சில வேலை உங்களுக்கு பிரயாசமா இருக்கும். ஆனால் என்னுடைய வேலை ஆண்டவர் தந்த உத்தரவாதம். அப்படி நான் செஞ்சாதான் எனக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவார். சொல்லுங்க பாருங்க. கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். நானும் நினைச்சேன், ஏன் எதுக்கு ஆண்டவரை திங்கக்கிழமை வாங்க வாங்க வாங்க, வேலைக்கிழமை வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமா. ஏன்னா என் மனசு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நான் சொன்னது போல ஆண்டவர் இடத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நேரம் ஒரு டெபாசிட். ஆமென். டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறோம். அது நம்ம அறுவடை செய்யாட்டாலும் நம்முடைய தலைமுறைகள் அதை அறுவடை செய்யும். அல்லேலூயா. தலைமுறைகள் அதை அறுவடை செய்யும். ஆமென். ஆமென். தீமோத்தேயுக்கு இருந்த விசுவாசம் முந்தி அவளுடைய தாய்க்குள்ள இருந்துச்சு, பாட்டிக்குள்ள இருந்துச்சு. ஐனிக்கேயம் லோவிசாளுக்கும் உள்ள இருந்த விசுவாசம் தலைமுறையாய் அது கொண்டு போகப்பட்டது என்று சொன்னால், ஆமென், மந்தையை உண்மையாய் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னா அதற்காக சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. என்னுடைய மனசாட்சியின்படி நான் மேய்த்திருக்கிறேன். ஆமென். 9 ஆண்டுகள் எந்த ஒரு அற்பமான ஆதாயத்துக்கு நான் சபையை நடத்தினது இல்லை.
தைரியமாக இந்த இடத்துல இருந்து சொல்ல முடியும், மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. ஆமீன். ஏதோ பணம், இன்னைக்கு மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம். ஆமீன். பணத்துக்காகவோ இல்ல பதவிக்காகவோ. இன்னைக்கு கூட பிரதர், இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ரியாதுல தமிழ் சபை பாஸ்டர்ஸுக்கு என்னை குறித்து தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. among pastors, விசுவாசிகள் கிடையாது, among pastors என்னை குறித்து தெரியாது. நான் ஒரு பெரிய ஊழியக்காரனோ பெரிய ஒண்ணு அல்ல, ஆனால் என்னால சொல்ல முடியும், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. நான் 2018 வீட்டை கட்டினேன். வீட்டை சொன்னாங்க ஊழியத்துல பணம் கொட்டுது, அவன் வீட்டை கட்டிட்டான். அவன் வீட்டை கட்டி நான் 35 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து மாதந்தோறும் நான் இதுக்கு லோன் கட்டுறேன். நான் இதுக்கு சிஸ்டர் லோன் கட்டணும். ஆமீன். எல்லாம் வெளிவரங்கமா இருக்கின்றன. உங்களுக்கு ஃபைனான்ஸை பத்தி எந்த டவுட்னாலும் ஆமீன் ஆல்பர்ட் பிரதர்ட்ட கேளுங்க. அடுத்த வாரம் ஆனிவர்சரி சொல்ல முடியாது, அதனால சொல்றேன், அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, எந்த ஒரு மேன்மை கிடைக்கும் என்று அல்ல. ஆமீன். ஒரே ஒரு நோக்கம், ஆமீன், ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 241 ஆத்துமாக்கள் ஆமீன் உள்ளத்துல உள்ளம் உடைகிறது, அழுகிறது. ஏன் தெரியுமா? அதில் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று தெரியாது. அவர்களுக்கு எங்கே போவார்கள்? எங்கே போவாங்க? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமீன். தேவனுடைய மந்தையை மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமாய் ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதுடன். அல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரை ஆமீன் இப்படி உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மாதம் ஒரு வாரம் நம்ம இங்கே கூடி வர்றதுக்கு நம்ம வாகனத்துக்கு மாத்திரம் ஆமீன் தப்பாக நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. வாகனம் எங்கள் பொறுப்பு. 600 ரூபாய் நாங்கள் 600 ரியால் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஆமீன். ஆனாலும் சேர் காலியாக கிடக்குது, உள்ள உடையிலையா, உள்ள உடையிலையா. ஆனாலும் வரலையே மக்கள், ஜனங்கள் வரலையே. பாருங்க, உற்சாக மனதோடும் அடுத்து சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென். மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். சாமுவேல் சொல்வாரு, உங்களுடைய எருதையோ மாட்டையோ ஆட்டையோ யாராவது எடுத்துக்கொண்டேன் என்று என்னை குறித்து சொல்ல முடியுமா? ஆபிரகாம் சொல்லுவாரு, ஆமென், என்னை நீ உயர்த்தினார் என்று சொல்லக்கூடாது, அதனால உன்னுடைய செருப்பின் ஒரு வாரை கூட நான் எடுத்துக்கொண்டு போவதில்லை, என்னை உயர்த்துகிறது ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. எந்த ஒரு நோக்கத்துக்காக அல்ல. இருளில் இருக்கிறவர்கள், அந்தகார பிடியில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்திலே ஆமென் வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. 9 ஆண்டுகள் செய்தோம். ஆமென். சாகிற வரைக்கும் அப்படியே செய்வோம். அல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு முதலாவது ஆண்டவர் தான், என்ன ஏசப்பா தான். ஏசப்பாவுக்கு பிறகுதான் எனக்கு ஆமென் இரண்டாவது தான் சபையோ குடும்பமோ எதுவா இருந்தாலும் முதலாவதாக என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இது யாருக்கு பிரதர்? இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு. சேர் எடுத்து போடுங்க, சேர் எடுத்து போடுங்க, கிளீன் பண்ணுங்க, கிளீன் பண்ணுங்க, கிளீன் பண்ணுங்க. சொல்லி சொல்லி நாவு வறண்டு தான் போச்சே தவிர சொல்லும் போது செய்றீங்க, ஆனா சொல்லாமலே செய்யுங்க. ஆமா, ஏதாகிலும் ஏசப்பாவுக்கு செய்யுங்க. ஆமீன். ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் ஆமீன் இங்க மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறதோ பாடுகிறதோ கீபோர்டு வாசிக்கிறதோ அல்ல. ஆமீன். எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆமீன். ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதற்கு பிரதிபலன் நிச்சயம் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்படி உள்ள கிரீடம் தான் வாடாத ஆமீன் மகிமையுள்ள. அப்படி செய்தால் மாதிரியா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஆமென். நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, இவன் பண தாசை பிடித்த ஒரு பாஸ்டர், இவன் ஆமென் பெண் ஆசை கொண்ட ஒரு பாஸ்டர், இவன் ஆமென் பதவி ஆசை உள்ள ஒரு பாஸ்டர். எந்த ஒரு இடத்துலையும் பாருங்க, பாஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ல உட்காருவாங்க, பாஸ்டர்ஸ் குடும்பம் ஃப்ரெண்ட்ல உட்காரும். ஆனா இங்க யாருக்கு மேன்மை தெரியுமா? அவருக்கே மேன்மை. 9 ஆண்டு ஊழியத்தில் ஒருவருக்கு கூட பொன்னாடை போட்டதில்லை, ஒருவருக்கு கூட பொக்கே கொடுத்ததில்லை. ஏன்னா பொக்கே கொடுக்கிறது யாருக்கு பாத்திரவான் என்று சொன்னால் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் தான் பிரதர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர்.
ஆமென். நான் எவ்வளவேனும் சிறுகணும், இயேசு எவ்வளவேனும் உயரணும். இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படணும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ தேவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்படியாவது ஆமென் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமென். மால்ல போய் தமிழ் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் ஏன் போய் பேசுறேன்னா, என்னுடைய தரிசனம் இந்த ஆண்டு 500 ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு 500 ஆத்துமாக்கள் சபையில் வரணும். ஹல்லேலூயா. 31 அது என்ன, டிசம்பர் 31ஆம் தேதி 600 இட்லி போன தடவை பத்தாம போச்சு. ஆனா 1200 இட்லி ஆர்டர் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவா ஆண்டவர் ஆமென் மந்தைகளை, தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய மந்தைகளில் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். என்னோடு கூட தோள் கொடுத்து நில்லுங்க, இது நிச்சயம் நடக்கும். ஆமென். நான் உங்களை கேட்கறது என்னன்னா, மோசையின் கையை உயர்த்தி பிடித்த ஆரோனும் ஊரு, 2 கையை, ஒரு கையை யாரு உயர்த்தி பிடிச்சா? ஆரோன். இன்னொரு கையை ஊரு. வேற ஒண்ணுமே செய்யல. மோசையினுடைய கையை உயர்த்தி பிடிச்சான். ஆரோன் எப்படியாக வந்தார்? ஆமென். ஆசாரிய ஊழியம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? ஆரோனுக்கு கொடுத்தார். ஆமென். ஊரினுடைய மகன்தான் பெசலெயேல். ஆமென். பெசலெயேல் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியான சகல ஞானம், கார்பெண்டர் ஒர்க்கு, ஆமென், மேசன் ஒர்க்கு, ஆமென், டைமண்ட் ஒர்க்கு, ஆமென், கோல்டு ஒர்க்கு, தேவாலயத்தினுடைய சகல வேலையும் ஆமென் ஊரினுடைய மகனாகிய பெசலெயேலை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஆமென். கரங்களை பிடித்தா போதும், ஆமென், தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிரீடம்? மகிமையுள்ள கிரீடம். முதலாவது அழிவில்லாத கிரீடம், இரண்டாவது மகிழ்ச்சியின் கிரீடம், மூன்றாவது நீதியின் கிரீடம், நான்காவது ஆமென் ஐந்தாவது கிரீடம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிரீடம். ஆமென். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஐந்தாவது கிரீடம் ஜீவ கிரீடம். இது யாரு? சோதனைகளை ஆமென் பாடுகளை சகிப்போருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இது எங்கே கேட்க முடியும்? இது எங்கே கேட்க முடியும்? அப்பா ஸ்தோத்திரம். ஒருத்தராவது ஞானஸ்நான ஆராதனைன்னு ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆமீன் கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறது. ஆமீன். மறுபொழுது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஜீவ கிரீடம் யாருக்கு? சோதனையை சகிக்கிறவர்களுக்கு. சோதனையை சகித்தாலும் ஆண்டவரை விடாம பிடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். ஹல்லேலூயா. ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். மரண பரியந்தம் எப்போ உண்மையா இருக்கணும்? அவன் மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். சோதனையில விலகி ஓடக்கூடாது. ஆமென். சோதனையில ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. சோதனையின் காலத்தில் ஆண்டவர் இயேசுவை விட்டுவிடக்கூடாது. சபையை விட்டுவிடக்கூடாது. 10 நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன்.
ஆமீன். 5 கிரீடத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 கிரீடம். ஒன்று அழிவில்லாத கிரீடம். இது யாருக்கு? இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? சிலருக்கு பயங்கரமான கோபம், உடனே மனைவி அடிக்கிறது, உடனே மொபைலை அடிக்கிறது, வண்டியை கொண்டு போய் இது பண்றது, இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதது. நான் அப்படிதான் இருந்தேன், பயங்கர கோபம் வரும். ஆனா இப்போ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான். ஏன்னா என் கிரீடத்தை இழக்க நான் விரும்பல. அல்லேலூயா. கிரீடத்தை, ஆமீன். பிளேட் எல்லாம் பறக்கிறது பார்த்தா, சில மனைவி புருஷங்கிட்ட நிக்கிறது பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா பேஸ்ல பார்த்தா தெரியும். இங்க இருந்து 2 பல்லு, இங்க இருந்து கொம்பு. ஓஹோ, இது அதுவோ. ஆமீன். பிசாசானவன் சோதனைக்கு உட்பட பண்ணுவான். சிம்ரனா சபைக்கு சொன்னது போல, நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. அல்லேலூயா. சில மனைவி மாறு சிரிக்கவே இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்பினா கொள்ளாம். அல்லேலூயா. முதலாவது யாரு? அழிவில்லாத கிரீடம். இது யாருக்கு தெரியுமா? இச்சை அடக்கம். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்கள். 2வது மகிழ்ச்சியின் கிரீடம். உபத்திரவத்திலையும் மகிழ்ச்சியா இருக்கணும், பாடுகளிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமீன். பிசாசானவன் நம்முடைய முகத்தை உருன்னு இல்லைனா அப்படியே வச்சிருக்கதான் விரும்புவான். நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமீன். என்னதான் சூழ்நிலை ஆனாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். 3வது நீதியின் கிரீடம். அவரோடு கூட இருக்கிற உறவு. ஆமீன். இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஆமீன். அவர்களுக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை தருவார். 4வது மகிமை வாடாத கிரீடம். ஆமீன். அது ஊழியம் செய்கிறவர்களுக்கு. 5வது ஜீவ கிரீடம். இது யாருக்கு என்று சொன்னால், ஆமீன், சோதனையை சகித்து நிற்கிறவங்களுக்கு. ஆமீன். சோதனை சகித்து நிற்கிறவங்களுக்கு. 2வது மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக, மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக. ஆமீன். நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். ஆமீன். ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 2012 டிசம்பர் மாதம் ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துச்சு. ஒரு தொலைதூர ஓட்டம். இந்த தொலைதூர ஓட்டத்தில் ஒரு கென்யா நாட்டுக்காரன், அவனுடைய பெயர் கிம் தமீமா இப்படின்னு ஒரு பேர், ஒரு கென்யா நாட்டுக்காரன். கூட ஓடுறது ஒரு ஸ்பானிஷ் நாட்டுக்காரன். இந்த 2 பேருமே யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். ஐ மீன், ஸ்பானிஷ் அண்ட் கென்யன் ரன்னர்ஸ்னு போட்டால் போதும். இந்த 2 பேரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. கென்யன் முன்னாடி வந்துட்டு இந்த கென்யாக்காரன் நினைக்கிறான், நான் குறித்த எல்லையை நான் தாண்டிட்டேன்னு நினைக்கிறான். உடனே ஸ்பானிஷ்காரனுக்கு புரியுது, இந்த கென்யாக்காரன் தெரியாமல் நின்றுட்டான். இவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போய் அந்த கென்யனை முதலாவது விட்டான். ஆமீன். பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க. ஆமீன். நான் ஊரே எழுதிச்சு. ஆமீன். எல்லாரும் எழுதுனாங்க. ஸ்பானிஷ்காரன் கிட்ட கேட்டாங்க, ஏன்பா இப்படி செஞ்ச? இல்லை, அது என்னுடைய இன்டெகிரிட்டியை பாதிக்கும். என் அம்மா என்ன நினைப்பாள்? என் அம்மா இப்படி நான் ஜெயிச்சதை குறித்து எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? அதனால நான் என்ன செய்தேன்? அவனை முன்னாடி விட்டேன். அவன் தான் உண்மையிலே ஜெயிச்சிருக்கணும். ஆமீன். அவனை முன்னாடி விட்டேன். ஆமீன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நிற்கிறோம். நம்ம எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஓடணும். ஆமீன். ஓடுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். எப்படி? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி விட்டேன். ஹல்லேலூயா. யார் சொல்றா? அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் எண்ணி விட்டேன். ஹல்லேலூயா. என் பரம அழைப்புக்காக, எதற்காக என்னை பிடிக்கப்பட்டதோ அதை பிடிக்கும்படியாக நான் ஆசையாய் தொடருகிறேன். அதற்காக நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். எல்லாரும் எழும்பி ஓடுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி.
ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன். ஆமென். கொஞ்சம் பாடுங்க. போன வாரம் நல்லா பறந்தீங்க, இந்த வாரம் ஓட்டம். ஹல்லேலூயா. எப்படியாவது உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. பாடுவோம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் மறுபடியும் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுவோம். ஓடுகிறோம் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் நான் எல்லாரும் ஓடுமா ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் சந்தோஷமாக ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திரு. சொல்லுங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் எல்லாரும் சேர்ந்து ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஆமென். நான் வானவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே அவர் பொன்முகம் நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் காய் ஓடுகிறேன். ஓ இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி காய் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவே ஆமென். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பொறுமையோட எப்படி ஓடணும்? பொறுமையோட ஓடணும். ஆமென், பொறுமையோட ஓடணும். பிடி உஷா ஒலிம்பிக் கொடுத்தாங்க அவார்டு. ஆனால் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ட்ராக்கில் ஓடலை. ட்ராக்கை விட்டு மாறி ஓடுனதுனால அந்த பதக்கம் மறுபடியும் திரும்ப பெறப்பட்டது. நமக்கு ஆண்டவர் ஒரு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம். அல்லேலூயா. அதை நான் அடைந்தேன் என்று நினைக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையா தொடருகிறேன். ஆசையா தொடரும் போது பின்னாடி அவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து, நேத்தைக்கு வரைக்கும் இருந்ததெல்லாம் மறந்து போங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ பாவி பாவி பாவி, இல்லைன்னா உங்கள் பழைய பாவங்கள் நினைவில் வந்துட்டு உங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கும். நோ நோ, ஆமென். காலை தோறும் கிருபை புதியது. அல்லேலூயா. காலை தோறும் புது கிருபை ஆண்டவர் தருகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நமக்கு முன்பாக ஒரு இலக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நோக்கி நம்ம ஓடணும். நம்முடைய இலக்கு எல்லாமே அது மாத்திரம்தான். அந்த இலக்கு யாருன்னா இயேசு. அவருடைய பொன்முகத்தை நாம் பார்க்கணும். ஆமென். இயேசு மணவாளன். ஆமென். அவரை காணவே நான் வாஞ்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம வாழுகிறது 70 ஆண்டுகள். பலத்தின் மிகுதியினால் 80, அதற்கு மேல வருத்தமும் சஞ்சலமுமே. இப்போ உள்ள காலத்துல 50 ஆண்டுகள் தான். 50க்கு மேல ஒரு வருஷம் கிருபை, 60க்கு மேல ஒரு மாதம் கிருபை, 70க்கு மேல ஒரு நாள் கிருபை, 80க்கு மேல ஒவ்வொரு மினிட்டும் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கிருபையில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்றது நிறைய நாள், நிறைய என்னது இம்மைக்காக மாத்திரம். நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால், நம்ம தேடக்கூடாதுனால இம்மைக்கு மாத்திரம் தேடக்கூடாது, மறுமைக்கும் தேடணும். ஆமென். அந்த வசனம் புரிந்து கொள்ளாமல் இம்மை வேண்டாம், இம்மை வேண்டாம், இம்மை வேண்டாம், வேண்டாம் 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 ஆண்டவர் நீர் போதும். கடைசியில் ஆண்டவர் மாத்திரம் தான் இருப்பார். இம்மைக்குரியதை மாத்திரம் தேடாமல் இம்மையும் மறுமைக்குரிய எல்லாம் தேடணும். அப்பொழுது ஆமென், ஆமென். அப்படி தேட இம்மைக்குரியதை மாத்திரம் தேடனா மற்ற எல்லாவர்களை காட்டலாமா பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம், பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். ஆண்டவர் எதற்காக நம்ம அழைச்சிருக்காரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. முந்தினவைகளை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவரை தேடினவர்கள் கண்டடையாமல் போனதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமா இருந்தது. நேற்றைக்கு பார்த்தோம், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அவன் என் நேசரை தேடி வந்திருக்கிறேன். என் நேசர் யாரு? ஏசப்பா. அல்லேலூயா. அவன் நேசரை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ். எல்லார் கண்களை மூடி அப்படியே உயிரோடு உயிராய் கலந்த என் இயேசுவே, இரத்தத்தில் இரத்தமாக, என் மாம்சத்தில் மாம்சமாக. ஹல்லேலூயா. பாடல்காரர் இப்படியாய் பாடுகிறார், உயிரோடு உயிராக கலந்த என் இயேசுவே என்று சொல்லி. இயேசு நமக்கு உயிராய் மாறட்டும், நம்ம இயேசு ஜீவனாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ தேடினது வீணா போகாது. நீ ஆண்டவருக்கா நின்றது வீணாய் போகாது. பலன் இல்லைன்னு கவலைப்படாத. ஆண்டவர் பலனோட வருவார். கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லாவற்றிலும் மிச்சை அடக்கம் உள்ளவளாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். லெஸ்பியன் ஆண்டவர் மறுபடி சொல்லிட்டு இருக்காரு. ஆமென். லெஸ்பியன் வேணாம், ஹோமோ செக்சுவல் வேணாம். ஆமென். இச்சையை தீர்த்து கொள்ளுகிற இப்படிப்பட்ட கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள் வேண்டாம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை தர விரும்புகிறார். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம்.
இரண்டாவது மகிழ்ச்சியின் கிரீடம். ஆமென். நீ சோர்ந்து போகாத, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நீ சந்தோஷமா இரு. ஆமென். சோதனை பரீட்சை உண்டாக்கும் என்று அறிந்து, அது ஒரு விசுவாச பரீட்சை. சகோதரனே சகோதரியே, அது ஒரு விசுவாச பரீட்சை, அது ஒரு டெஸ்ட். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சந்தோஷமா இரு. மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். மூன்றாவது நீதியின் கிரீடம். ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுறாத, சபை கூடி வருதலை விட்டுறாத, ஜெபிக்கிறத விட்டுறாத, வேதம் வாசிப்பு விட்டுறாத, தேவ பிரசன்னத்துல நிரம்பி பாடு, ஆராதி. ஹல்லேலூயா. தேவன் நீதி உனக்குள்ள வரும்போது அந்த நீதியின் கிரீடத்தை உனக்கு தருவார். நான்காவது வாடாத மகிமையின் கிரீடம். வாடாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஊழியம் செய், ஏதாவது செய் ஆண்டவருக்காக. ஊழியத்தை மாத்திரம் விட்டு விடாத. ஆமென். அப்ரிசியேஷன் யாரும் பண்ணல நினைக்காத. ஆண்டவர் உனக்கு வாடாத கிரீடத்தை தருவார். அப்ரிசியேஷன் comes from God. அல்ல மனுஷன் மறந்தாலும் மறக்காத தேவன். ஐந்தாவதாக ஜீவ கிரீடம். ஆமென். சோதனையை சகித்து நில்லு. ஆமென். சோதனை, போராட்டம், கண்ணீர், பிரச்சனை, பாடுகள், ஆண்டவர் உறுதியா பற்றிக்கொள். ஆமென். மரண பரியந்த உண்மை உள்ளவளாயிரு. ஞானஸ்நானம் எடுத்த, ஆமென், ஹல்லேலூயா, சபைக்கு போயிருக்கிற நம்ம மரண பரியந்த உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீ ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.